அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு புட்டு வச்சிடுறேன். என்ன நடந்ததுன்றது நம்ம எதையுமே தைரியமாக போல்டாக இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லுவோம். பின்னாடி நடக்கக்கூடிய சதிகள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம போட்டு உடச்சிருவோம். நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை மேக்சிமம் யாரும் இவ்வளோ தைரியமாக சொல்லவே மாட்டாங்க. நம்ம தான் அதை சொல்லிவிடுவோம். இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய விஷயத்தில் உண்மையிலேயே அவர் ஸ்டாலின் அவர்கள் உயிரோடு இருக்காரா இல்லை இறந்துட்டாரா அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பதவியையும் ஆட்சியையும் படிக்கிறதுக்காக இங்கே ஒரு நாடகம் போடுறாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அவங்க மேலே இந்த ஊழல் வழக்கு இருக்குல்ல, டாஸ்மாக் ஊழல் வழக்கு, அதில் எப்படி டெல்லியில் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவங்களுடைய துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா அவர்களை கைது பண்ண மாதிரி இங்கே ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறை தயாராகிட்டாங்க. அதற்கான விஷயங்கள் தயாராகிடுச்சு. எப்போ வேணாலும் கைது பண்ணுவாங்க அப்படின்ற சூழ்நிலை வந்ததுனால அவர் ட்ராமா பண்ணுறாரு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு மக்களுடைய பெரிய அனுதாபத்தை அவர் தேடுறாரு. அதனால் இந்த சூழ்நிலையில் அவர் கைது பண்ணுறது அது தர்ம சங்கடத்தை அமலாக்கத்துறைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மூன்றாவது என்னென்னா, அடுத்த முறை கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கடினமான விஷயம். அப்படி வரலன்னா ஸ்டாலின் அவங்க அந்த சமயத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாருன்னா அவர் அவருடைய உடலை புதைக்கிறதுக்கு மெரினாவில் கண்டிப்பாக இடம் தர மாட்டாங்க. அப்போ அதிமுக ஆட்சி வந்துடும். ஏற்கனவே கலைஞர் அவர்கள் உடலை புதைக்கிறதுக்காக மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி கண்ணீர் விட்டு கதறி தான் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நிறைய பேர் வழக்குகள் போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு எல்லாத்தையும் வாபஸ் பெற வைத்து ஒரே கல்ல 2 மாங்காய் அடித்த மாதிரி மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அம்மாவுக்கு நினைவு கட்டுற அந்த ஸ்டேவையும் விளக்கினார். கலைஞருடைய இடத்தையும் கலைஞருடைய உடலையும் புதைக்கிறதுக்கு அண்ணா சமாதி பக்கத்துலேயே மெரினா பீச்சில் அந்த இடத்த ஒதுக்குனாங்க. அதனால தான் கலைஞருடைய சமாதி இப்போ அங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டால் அவருடைய உடல் புதைக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலாகிடும். அதனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கௌரவமாக போயிட்டால் நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவர் மக்களுக்காக உழைச்சி தன்னுடைய உடம்பை ரொம்பவே கெடுத்துக்கிட்டு மக்களுக்காக தான் உழைச்சார், எல்லாம் பண்ணார், நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி கட்சியோட தலைவராக மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்களை அமர வைத்து அந்த இடத்துல முதலமைச்சராக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சு இப்போவே ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டாலின் அவர்கள் இப்போவே அவர் இறந்துட்டாருன்னா மெரினா பீச்சில் அவருக்கு ஒரு இடத்தை மோடி அவர்கிட்ட சொல்லி இந்த சமயத்தில் கேட்டால் மறுக்கவே மாட்டாங்க. அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருக்கிறாங்க, அவங்களும் கேட்பாங்க. மக்களுடைய தொண்டர்களுடைய எண்ணத்தை கருத்தில் கொண்டு வேறு வழி இல்லாமல் ஒரு நெருக்கடியோட மத்திய அரசாங்கம் சரி அங்கே வச்சுக்கோங்க, கலைஞருடைய பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 3 ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுறாங்க. இதில் எது உண்மைன்றது வெட்ட வெளிச்சத்துக்கு விரைவில் வந்துடும். இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இப்போது ஸ்டாலின் அவர்கள் இறந்த செய்தியை இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளே அறிவிப்பாங்களா அதிகாரப்பூர்வம் மருத்துவமனை. அதனால தான் தள்ளி போகிறாங்க. முதல்ல சேர்க்கும்போது சாதாரண மயக்கம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 நாளில் ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆக சொன்னாங்க. அப்புறம் 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்தோன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படியே அந்த நாட்கள் தள்ளி போகுது. ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த அப்பல்லோ நாட்கள் நமக்கு அப்படியே டிட்டோவாக ஞாபகத்துக்கு வருது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஸ்டாலின் அவர் இறந்து போயிட்டான்ற அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் அறிவிச்சிருவாங்க. அது மருத்துவமனை அறிவிக்கணும். அதுதான் இவ்வளோ நாள் வெறும் மயக்கம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னு அந்த மருத்துவமனையே அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவிச்சிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய கதை முடிஞ்சு அவர் வந்து இந்த துக்கம் வந்து ஒரு 7 நாளைக்கு தமிழ்நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படும் பத்துன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து இந்த மெரினா பீச்சில் இடம் பிடிக்கிறதுக்காகவா, இல்லை வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவா, இல்லை ஆட்சி அதிகாரத்தை உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கறதுக்காகவான்றதை பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தமிழ்நாட்டில் திமுக அதோட ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்துக்கு வந்திருக்கு. இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.